ஹாய் மக்களே, குயிக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆகோரின் பள்ளத்தாக்கு குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகோர் சேராவின் குமாரன் ஆகிய ஆகோன் செய்த தவறை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாபத்தீட்டான ஒரு காரியத்தை தன்னுடைய கூடாரத்தில் வச்சது நிமித்தம் அவனும் அவன் குடும்பமும் பாதாளத்தில் அந்த அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதையும் நமக்கு தெரியும். அது நிமித்தம் அந்த பள்ளத்தாக்கு, அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு, அந்த இடமே ஒரு சாபமான, ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு இடமாக கருதப்பட்டது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மறுபடியும் மீட்டெடுக்கும்போது என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு, அப்போது ஆண்டரை நம்ம தேடும்போது அந்த ஜனத்துக்கு அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு எது ஒரு சாபத்தீட்டான ஒரு காரியம், ரொம்ப நெகட்டிவான ஒரு காரியம் அப்படின்னு இந்த உலகம் நினைக்குதோ, அதை கூட நான் என்னுடைய ஜனங்களுக்கு அதை எப்படி மாற்றுவேன்னா மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் அப்படின்னா. மாட்டுக்கிடை அப்படின்னா என்னென்னா அ பிளேஸ் டு ரெஸ்ட், அதாவது ஒரு இலைப்பாறுகிற ஒரு இடமாக. அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இருந்து வருமானத்தை தீட்டுகிற ஒரு 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 செழிப்புக்கான ஒரு ஊற்றாக அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். மாட்டுக்கிடை, மாட்டுத்தொழுவம் இதெல்லாமே ஒரு வருமானத்தை ஈற்றுகிற ஒரு இடமாக நம்ம பார்க்கலாம். அப்போது எந்த இடம் சாபத்தீட்டு, இது எதுக்குமே உதவாது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் இருக்குதோ அதை நம்ம வாழ்க்கையுடைய ஐஸ்வர்யத்தின், பொருளாதாரத்தின், பெருக்கத்தின் இடமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் இடமாக இருக்குது. எந்த சீசன், எந்த காலகட்டத்திலேருந்து என் வாழ்க்கையில் தவறாதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே அந்த தீமையை நன்மையாக மாற்றப் போகிறார். அந்த காலகட்டத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அது தீமைன்னு நான் நினச்சேன், ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுறார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் சில ஆகோரின் பள்ளத்தாக்குகளில் மாட்டுக்கிடையாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹாவ்